இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். சிகிச்சை பலனளிக்கவில்லை. 9 வயது சிறுமி அர்ஷிதா சாய் உயிரிழந்தார். இயற்கைக்கு மாறாக இருதயத்தில் பாதி வடிவமே கொண்டு உயிருக்கு போராடி வந்த சுங்கைபுலோ சரஸ்வதி தமிழ் பள்ளியைச் சேர்ந்த 3ஆம் ஆண்டு மாணவியான அர்ஷிதா சாய் உயிரிழந்தார். ஆசிரியர்கள் ஆர். செல்வகணபதி, உஷா தம்பதியரின் ஒரே மகளான அர்ஷிதா சாய் பிறந்தது முதல் இருதயத்தில் ஏற்பட்ட கோளாறினால் அவதியுற்ற நிலையில் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் நிதி உதவி உட்பட பொதுமக்கள் அளித்த நிதியின் மூலம் அந்த சிறுமி கடந்த ஏப்ரல் மாதம் அமெரிக்காவில் உள்ள பாஸ்டன் சிறார் நிபுணத்துவ மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை பெற்றார். அறுவை சிகிச்சைக்கு பின்னர் உடல் நலம் தேறுவார் என்ற பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் தனது ஒரே செல்ல மகளை எப்படியாவது காப்பாற்றிவிட வேண்டும் என்ற நோக்கில் சிகிச்சைக்கு தேவைப்படக்கூடிய 15 லட்சம் ரிங்கெட்டை பொதுமக்களிடம் நிதி உதவியாக கோரினார் தந்தை செல்வகணபதி. அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக அமைந்த போதிலும் பத்துகேஃபைச் சேர்ந்த அந்த 9 வயது சிறுமி உயிரை காப்பாற்ற இயலவில்லை. அவர் நம்மை மீளா துயரில் ஆழ்த்தியுள்ளார் என்று பிரதமர் அன்வார் சார்பில் நிதி உதவி வழங்கிய அவரின் அரசியல் செயலாளர் டத்தோ ஹமட் ஃபர்ஹான் ஃபவுசி தனது இரங்கலில் தெரிவித்துள்ளார். தஞ்சோங் மாலிம் கல்வியியல் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த 15 மாணவர்கள் உயிரிழந்த கோர விபத்து தொடர்பில் அந்த பேருந்து ஓட்டுநர் தடுப்பு காவலில் வைக்கப்படுவார் என்று பேரா மாநில போலீஸ் தலைவர் கமிஷனர் டத்தோ நூர் இஷாம் நொர்டின் தெரிவித்துள்ளார். தற்போது தைப்பிங் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் அந்த பேருந்து ஓட்டுநர் மருத்துவமனையிலிருந்து வெளியேறியதும் விசாரணைக்கு ஏதுவாக அவருக்கு எதிராக தடுப்பு காவல் அனுமதி நீதிமன்றத்தில் பெறப்படும் என்று நூர் இஷாம் குறிப்பிட்டார். மருத்துவர்களின் ஆலோசனைக்கு பிறகு அந்த பேருந்து ஓட்டுநருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் மேலும் கூறினார். தஞ்சோங் மாலிம் உப்சி கல்வியியல் பல்கலைக்கழகத்தின் 15 மாணவர்கள் விபத்தில் உயிரிழந்த சம்பவத்திற்கு காரணமாக அமைந்த பேருந்தை வழிநடத்திய நிறுவனத்திற்கு தரை பொது போக்குவரத்து அமலாக்க ஆணையமான அப்பாட் காரணம் கோரும் கடிதத்தை வெளியிட்டுள்ளதாக போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனி லாக் தெரிவித்துள்ளார். நேற்று அதிகாலையில் கிழக்கு மேற்கு சாலையான ஜலி கரிக் சாலையின் 53வது கிலோமீட்டரில் நிகழ்ந்த இந்த துயர சம்பவத்திற்கு காரணமாக இருந்த அந்த பேருந்தை வழிநடத்திய நிறுவனம் வாகன பரிசோதனைக்கு உட்பட்டுள்ளதா என்ற தணிக்கை சோதனைக்கு இலக்கிடப்பட்டுள்ளதாக ஆந்தனி லாக் குறிப்பிட்டார். 1987ஆம் ஆண்டு சாலை போக்குவரத்து சட்டத்தின் கீழ் இந்த சோதனை நடைபெறும். மிகப்பெரிய எண்ணிக்கையில் மாணவர்கள் பலிகொண்ட இந்த பேரிடரில் சம்பந்தப்பட்ட நிறுவனம் தவறு இழைத்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் எச்சரித்தார். தனது மனைவியை கத்தியால் குத்தி கொலை செய்ததாக ஆடவர் ஒருவர் ஜோஹர் தங்கா மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் இன்று குற்றஞ்சாட்டப்பட்டார். 33 வயது முகமது கைருல் அஸ்மி இத்னின் என்ற அந்த நபர் மஜிஸ்ட்ரேட் லீ கிம்கியாட் முன்னிலையில் நிறுத்தப்பட்டு குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்டது. கடந்த ஜூன் 2ஆம் தேதி மாலை 5:30 மணியளவில் தங்கா தாமான் சஆயாவில் உள்ள ஒரு வீடமைப்பு பகுதியில் அந்த நபர் இக்குற்றத்தை புரிந்ததாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் மரண தண்டனை அல்லது கூடியபட்சம் 40 ஆண்டு சிறை மற்றும் பிறம்படி தண்டனை விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டமான 302 பிரிவின் கீழ் அந்த நபர் குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளார். தனது 33 வயது மனைவி லேச்சா ஜூனோஸ் என்பவரை கொலை செய்ததாக அந்த நபர் குற்றச்சாட்டப்பட்டுள்ளார். தஞ்சோங் மாலிம் உப்சி கல்வியியல் மாணவர்கள் சம்பந்தப்பட்ட விபத்தில் காயமுற்ற மாணவர்களின் உயிர் காக்க இப்போ ராஜாபுர் மைசூரி பைனூன் மருத்துவமனை இரத்த தானத்தை கோரியுள்ளது. இரத்த தானம் செய்ய விரும்புகின்றவர்கள் திங்கட்கிழமை முதல் வியாழக்கிழமை வரை காலை 8 மணி முதல் மதியம் 1 மணி வரையும்
பின்னர் பிற்பகல் 2 மணி முதல் இரவு 9 மணி வரை இரத்த தானம் செய்யலாம் என்று அந்த மருத்துவமனை பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளனர். வெள்ளிக்கிழமை காலை 8 மணி முதல் மதியம் 12:15 மணி வரையும், பின்னர் பிற்பகல் 2:45 மணி முதல் இரவு 9 மணி வரை இரத்த தானம் வழங்கப்படுவது வரவேற்கப்படுவதாக அந்த மருத்துவமனை தெரிவித்துள்ளது. இரத்த தானம் செய்ய விரும்புகின்றவர்கள் பங்குனான் ஜபாத்தான் பெருபத்தான் டிரான்ஸ்பூசி பீலே பெண்டர்மான் டாரா HRPB பிரிவுக்கு நேரடியாக வருகை புரியலாம் என்று அந்த மருத்துவமனை கேட்டுக் கொண்டுள்ளது. இன்று அதிகாலையில் நிகழ்ந்த தீ விபத்தில் கோலாலம்பூர் செராஸ் சயின்ஸ் அலாம் ஷா இடைநிலை பள்ளியின் நிர்வாக கட்டடம் அழிந்தது. இந்த விபத்து அதிகாலை 4:15 மணியளவில் ஏற்பட்டதாக கோலாலம்பூர் தீயணைப்பு மீட்புப் படை பிரிவு ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. கொழுந்துவிட்டு எரிந்த தீயை கட்டுப்படுத்துவதற்கு பண்டார் துன் ரசாக், ஜானன் ஹங்துவா, செந்துல் ஆகிய 3 நிலையங்களைச் சேர்ந்த 7 தீயணைப்பு வண்டிகளுடன் 44 வீரர்கள் போராடினர். அந்த இடைநிலை பள்ளியின் ஆசிரியர்கள் அறை, கூட்ட அறை, கோப்புகள் வைக்கப்பட்டிருந்த அறை, ஆய்வியல் கூடம் மற்றும் இதர அறைகள் முற்றாக அழிந்ததாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டது. நேற்று மாலையில் பெய்த கனத்த மழை மற்றும் புயலில் பஹாங் தெமுர்லோவில் 75 வீடுகள் கடுமையாக சேதமுற்றன. மாலை 5 மணிக்கு வீசிய இந்த புயலில் தெமுர்லோ, தாமான் ஸ்ரீ கரினாவ், கம்போங் புலாவ் திராப், தாமான் பாமாகாசே, தாமான் புலாய் பிஸ்தாரி மற்றும் கம்போங் ஜாலான் மாரான் பத்து உம்பாட் ஆகியவை கடுமையாக பாதிக்கப்பட்டதாக தெமுர்லோ பேரிடர் நிர்வாக குழுவினர் தெரிவித்தனர். எனினும் உயிருடன் சேதம் எதுவும் நிகழவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983ஆம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.